இன்னைக்கு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் பாருங்கள், ஒரு 1/2 kg கட் பண்ணி வச்சாச்சு. தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஆயிலு, பட்டை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, லவங்கம் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கறி மசாலா செட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் வறுவல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் நம்ம ஆயில் ஊற்றி வச்சுக்கிட்டோம். நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஆயில். நீங்கள் ஆயிலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் ஆயில் கூட ஊற்றிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் லிமிட்டாக இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு ஒரு 2.5 ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கடுகு வந்து போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரியணும் பாருங்கள். கடுகு நல்லா பொரியுது. இது சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி. சிக்கன் வறுவல் பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த கறி மசாலா செட் எடுத்து வச்சுருந்தோம்ல, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, குஸ்குஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் நம்ம செய்கிற சிக்கன் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் வந்து போட்டுடலாம். ஸோ ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இந்த ஆனியன் வந்து ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும். அதுலேயும் நம்ம வெயிட் பண்ணலாம், ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்ம செய்கிற ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 1 or 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அப்படியே இங்கே பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம அப்படியே கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு நல்லா அலசிக்கலாம். மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக், ஸோ அதனால தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். என்றைக்குமே இது மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸில் வந்து மஞ்சள் வந்து ஆட் பண்ணணும். இது மாதிரி கறியெலாம் அலசத்துக்கு கூட மஞ்சள் போட்டுட்டு நல்லா அலசிட்டு தான் நம்ம வந்து ரெசிபி வந்து ரெடி பண்ணணும். நாங்கள் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும் இந்த சிக்கன் வறுவல் ரெசிபி. நாங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் தான் செய்கிறோம். இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் செய்கிற ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து யார் வேணால் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் செய்கிற இந்த சிக்கன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்களே ரெடி பண்ணது இருக்குது, அது வந்து நாங்கள் இப்போ போட போகிறோம் பாருங்கள். இது நாங்களே ரெடி பண்ணது, கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது. நம்ம வீட்டில் எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறது ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இஞ்சியை வந்து தோலை சீவிட்டு
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லிலாம் தூவி விட்டுக்கலாம். நாங்கள் செய்கிற இந்த சிக்கன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மஞ்சள் தண்ணியில் நாங்கள் நல்லா வந்து அலசி புழிஞ்சிட்டு தான் நாங்கள் வந்து போடுறோம். ஏற்கனவே 2-3 வாட்டி வெறும் தண்ணியில் அலசிட்டோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக மஞ்சள் போட்டு மறுபடியும் நாங்கள் அலசுகிறோம். அலசிட்டு அதை நல்லா தண்ணி விட்டு எடுத்து நாங்கள் கடாயில் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி தண்ணியில் நாங்கள் மாற்றி மாற்றி நல்லா அலசிட்டோம். இது ரொம்பவே ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். பாருங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்காட்டியும் நம்ம ஒரு 80% வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம சிக்கன் போட்டோம் இல்லையா, ஸோ அதை நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆன அந்த பவுடர். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கிண்டி விட்டுக்கலாம். நாம் இப்போ வந்து சிக்கன் வறுவல் செய்கிறோம். ஸோ அதுக்கு இது மாதிரி தான் கிண்டி விட்டுக்கணும் நீங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கல்லுப்பு வந்து போட போகிறோம். இப்போ மறுபடியும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எதுக்காகனா அப்போ தான் இந்த சிக்கன் வந்து வேகும், அதுக்காக தான். ஸோ இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லிலாம் தூவிட்டு அடுப்பு நல்லா ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பண்ணிட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துட்டால் சிக்கன் வறுவல் ரெசிபி தயாராகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாம் வந்து கொஞ்சம் லைட்டாக சுண்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா இது சிக்கன் குழம்பு, சரிங்களா? நல்லா ஃபுல்லாக அந்த தண்ணி நல்லா சுண்டி வந்துட்டு நம்ம கிண்டி விட்டோன்னா அதுதான் சிக்கன் வறுவல். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து சிக்கன் குழம்புன்ற ஸ்டேஜில் இருக்குது. இது நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் சிக்கன் வறுவல் எப்படி இருக்கும்ன்ட்டு. சப்போஸ் எனக்கு கிரேவியாக வேணும், சிக்கன் குழம்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக சுண்டின உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. சிக்கன் வறுவல் வேணும்னா நல்லா ஃபுல்லாக சுண்டணும். பட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த டேஸ்ட்டில். குழம்புக்கும் சிக்கன் குழம்புக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், சிக்கன் வறுவல் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சிக்கன் வறுவல் நிஜமாகவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை ரெசிபி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள்.
உங்களுக்காக நாங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் ரெடி பண்ணி போடுறோம். இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் வெஜிடேரியனாக இருக்கட்டும், நான் வெஜிடேரியன் நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம். ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் செய்கிற ரெசிபீஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு 5 minutes ஆகும். அந்த தண்ணியெலாம் சுண்டி வரத்துக்கு வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ சுண்டி வந்திருக்கா. இதை இன்னும் கொஞ்சம் விட்டால் நல்லா ஃபுல்லாக ஃப்ரை மாதிரி ஆகிடும். நல்ல ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி இன்னும் ஒரு சில நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் நமக்கு. இது வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. நீங்கள் ரசம் சாதம்லாம் சாப்பிட போகிறீங்கன்னா அது கூட கூட இந்த மாதிரி சிக்கன் வறுவல் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ப்ளெயினாக கூட ரைஸ் கூட சிக்கன் வறுவல் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும். நாம் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா மிளகுத்தூள் பேப்பர் பவுடர் இருக்குல்ல, அதை வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும் நம்ம செய்கிற அந்த வறுவல், சிக்கன் வறுவல். தூவி விட்டோம்ல, ஸோ நம்ம இப்போ கிளறி விட்டுக்கலாம். பாருங்களேன், எவ்வளோ அருமையாக சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வறுவல் ரெசிபி தயாராகிடுச்சு. பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி வந்துடுச்சா. ஸோ சிக்கன் வறுவல் ரெசிபி ரெடி. Thank you so much for watching, friends. Thank you. அவ்வளோதான். இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் சிக்கன் வறுவல் சாப்பிடுங்க.